வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நிறைய குணங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சில குணங்கள் நம்மளை உயர்வாக்குது, சில குணங்கள் நம்மளை காலவாரி விட்டுருது. நம்ம கோபத்தை பற்றி பேசணும், ஆசைப்படுறதை பற்றி பேசணும், சந்தோஷத்தை பற்றி பேசணும், நம்மளுடைய ஃபஸ்ட்டு சந்தோஷம் எது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரே குணம் நம்மளை உயர்வாகவும் ஆக்கும், நம்மளை தாழ்வாகவும் ஆக்கும். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொன்னேன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிஜமாக தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்ன குணம் அப்படின்னா, இப்போ மறதி இருக்குது. மறதிங்கிறது நம்மளை நம்ம ஸ்கூல் டைமில், நம்ம ஆஃபீஸ் டைமில், வீட்டில் ஒரு பொருள் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதை வாங்காமல் போனால் வீட்டில் நல்லா டோஸ் கிடைக்கும். நான் வாங்கிட்டு வர சொன்னேன், நம்ம அதுக்காக மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக குறிப்பெல்லாம் எழுதி வச்சுக்கணும். இந்த மறதி ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேரக்டர். அதுக்கு நான் சொல்கிறது மறதியே நோயாக வந்துச்சுன்னா அது டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கணும். ஆனால் மறதிங்கிறது இந்த காற்று வாக்கில் மறக்கிறது, லேசாக மறக்கிறது. வீட்டில் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அதை வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்து அம்மா வெளியே கூட்டிகிட்டு போகிறதுல ஹோம்ஒர்க் எழுதுறது மறந்துடுறது. மறந்துட்டா என்ன ஆகும், ஸ்கூலில் டின்னு கட்டிடுவாங்க. அது வீட்டில் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அம்மா 2 போடுவாங்க. இந்த மறதி நம்மளை ஒரு 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 நொடியில் மறக்கிறதுங்கிறது ஒரு ஒரு ப்ராஜெக்டையே இழக்க வைக்கும். ஒரு நொடியில் ஒரு மறக்கிறதுங்கிறது ஒரு ட்ராவலையே இழக்க வைக்கும். இந்த மாதிரி மறதிகள் நம்மளை தாழ்வுபடுத்துறது எக்கச்சக்க இருக்குது. ஒருத்தர் நமக்கு செய்த உதவியை மறக்கக்கூடாது. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி செய்த உதவியை மறக்கக்கூடாது. ஒருத்தர் காலத்தால் செய்த உதவி ஞானத்தும் மானப்பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு டைமிங்கில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வச்சு நம்மளோட பர்ஸ் தொலைஞ்சிருக்கும். அந்நேரம் நம்ம டிக்கெட் எடுத்து போய்த்தான் ஆகணும். நம்மளுடைய இது யார்கிட்டையும் கேட்குறதுக்கு நமக்கு நம்மளுடைய கௌரவம் இடம் கொடுக்காது, நம்மளுடைய எஜுகேஷன் இடம் கொடுக்காது, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இடம் கொடுக்காது. ஆனால் அவங்க யாரோ ஒருத்தர் நம்மளுடைய திணறலை பார்த்து, இது நிறையா பேருக்கு நடந்திருக்குது, நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஒரு உதவி தேவை இருக்கும்போது, அவங்கள ஏதோ அந்த உதவி செய்யக்கூடிய ஸ்டேஜில் நம்ம இருக்கும்போது அதை ஞாபகம் வச்சு செய்தோம் அப்படிங்கும்போது பரஸ்பரம் ஒரு உறவு பலப்படுது. இந்த மாதிரி ஒரு ஒரு உதவியை மறக்கக்கூடாது. காலத்தால் செய்த உதவி சின்ன உதவியாக இருந்தால் கூட அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த உதவியை மறக்கக்கூடாது. நமக்கு டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பாடஞ்சொல்லுடைய எழுத்து அறிவித்தவன் இறைவனாகவும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடஞ்சொல்லி கொடுக்குற டீச்சர் அவங்கள அறியாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்தானத்தில் நமக்கு போகிறதுக்கு ஒரு ரூட்டு போட்டு கொடுக்குறாங்க. நம்ம படிக்கிற ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபியும் நம்மளுடைய ப்ராஜெக்டை ஸ்டடி பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அந்த டீச்சர் நல்லா படிக்கணும்டா, படிச்சுட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும்பா அப்படின்னு அவங்களுக்கு அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி டீச்சராக அப்படி பிடிச்சிருக்கும். அவங்க சொல்லி கொடுத்த நல்ல ஆலோசனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நமக்கு அதை ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இப்படிப்பட்ட டீச்சர்ஸை நம்ம சாகிற வரைக்கும் மறக்க மாட்டோம். நமக்கு நம்மளை ஒரு உயர்வாக மதித்த ஒரு டீச்சரை மறக்காமல் வச்சுருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல மாணவனுக்கு அழகு. இந்த மாதிரி மறக்காமல் இருக்கிறது, மறக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய ஒரு பட்டியல் இருக்குது. இந்த பட்டியலில் நான் சொல்ல விரும்புகிறது மறதிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமும் இருக்குது நமக்கு. எப்படி ஒழுக்கத்துக்கு ஒரே பார்வை தான். ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் நல்லவனாக இருக்கணும், கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஒழுக்கங்கிறதுக்கு. ஆனால் மறதிங்கிறதுக்கு சில இதை மறந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, அவள் கூட நான் பேச மாட்டேன், எனக்கு அவள் பிடிக்காது, அவள் என்னை இப்படிலாம் திட்டினா, மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விட்டா, தேவையில்லாமல் மாட்டி விட்டா அப்படின்னு சொன்னால் அம்மா என்ன சொல்லி கொடுப்பாங்க, சரி ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறது இதெல்லாம் சகஜம்தானே, இதெல்லாம் மறந்தாதான் எல்லாருடைய நட்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னது இவா கூட மறக்க சொல்லி அந்த இன்சிடெண்ட்டை மறக்க சொல்லி நம்ம சொல்கிறாங்க. நம்ம நினைப்போம் அந்த பர்சனையே மறந்துடுவோம்.
ஒரு ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த பர்சனை மறக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல காரியம் கிடையாது. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை மறக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலேயே நம்மளுடைய நல்ல குணங்கள் வளர்றதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு, அது நம்ம வந்து நமக்கு ஒரு மனுஷங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. சில இதில் வந்து அவன் பொறுத்து போவான், அமைதியாக இருப்பான், நல்ல ஒரு தேவையான நேரத்தில் மட்டும்தான் அவன் பேசுவான், செயற்கரிய செயலை, அதாவது ஒரு ப்ராஜெக்டை வந்து செஞ்சு முடிக்க வேண்டிய காலத்துக்குள்ளே செய்து முடிப்பான். அப்படிங்கிற ஒரு குணாதிசயங்களுக்கு இடையில வந்து நண்பர்கள் செய்த சில விஷயங்களை கூட மறந்து அவங்கள அரவணைச்சி போகக்கூடிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது. அது வந்து மனிதனுடைய கேரக்டரில் ரொம்ப முக்கியமான கேரக்டர். இது வந்து இந்த மறதியை நம்ம வரப்பிரசாதமாக நம்ம நினைக்க நமக்கு அது புகழின் உச்சிக்கு கொண்டு போகும். நம்ம புகழ் உச்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனுஷங்க அவங்க எல்லாரையும் நம்ம பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையில் பல இடைஞ்சல்களை, பல இன்னல்களை, தன்னுடைய கோஆர்டினேட்டர், தன்னுடைய குரூப்பில் வேலை பார்த்தவங்க அவங்க எத்தனையோ பேர் அவங்கள அவமானப்படுத்தியிருக்கலாம், எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய உயர்வுக்கு வந்து தடைக்கெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் மீறி அவங்க அதே நண்பர்களை வந்து நண்பர்களாக பாவிச்சு வந்ததுனால தான் அவங்க புகழ உச்சியில் இருந்துக்கிறாங்க. சொல்லப்போனால் வந்து நண்பர்களை அரவணைச்சி அவங்கள நண்பர்கள் ஆக்கிக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நம்மளுடைய கேரக்டரை வந்து ஒரு மேன்மைப்படுத்தும். இந்த ஒரு குணத்தை இந்த மறதிங்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதம்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காகத்தான் நான் வந்து இது ஒரு மெசேஜ் கிடையாது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பக்குவம், அந்த பக்குவத்தை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கிட்ட அந்த பக்குவம் இருக்குது. எந்த அளவுக்கு நமக்கு கோபப்படுறதுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கோபத்தை உருவாக்கினவங்களை மறக்கக்கூடிய, அந்த இன்சிடெண்ட்டை மறக்கக்கூடிய பக்குவமும் நம்மகிட்ட இருக்குது. அந்த பக்குவத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தி நமக்கு ஒரு உறவுகளுக்குள்ளே எத்தனையோ எல்லார் வீட்லேயும் சண்டை இல்லாத வீடே இருக்கவே இருக்காது. 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேருக்கும் கருத்து வேற்றுமை, தனித்தனி கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்கள் வந்து மெர்ஜாகக்கூடிய இடத்துல வந்து சண்டை வரலாம். அப்படி சண்டையை வந்து அன்னைக்கு சண்டையாக இருக்கும், நாளைக்கு வந்து அதை மறந்து நம்ம வாழ்க்கையில் அவங்க தான் நமக்கு உதவி பண்ண போகிறாங்கங்கிறது கிடையாது. அந்த வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை பயணத்தில் அந்த இன்சிடெண்ட்டை மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நிம்மதியாக இருக்கலாம். மனசில் வந்து நம்ம எதுக்காக தேடி இவ்வளோ தூரம் நம்ம உழைக்கிறோம், இவ்வளோ தூரம் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது மனசில் வந்து நிம்மதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். ஒருத்தர் பார்த்ததும் வந்து குரோதமும் வன்மமும் வர்றதுக்கு பேர் வந்து வாழ்க்கை கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் நடந்துக்கலாம் அவங்களால நமக்கு இருந்தால் கூட அதையெல்லாம் மறந்து மன்னிக்கணுங்கிறது, இது இந்த மறக்கும் போதே அந்த மன்னிக்கிறது, நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து நடக்குது. அதனால நம்ம ஒரு இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம அவங்களுக்கு ரொம்ப நல்லதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவங்கள நம்ம மீண்டும் நம்ம உறவாக வந்து ஏற்றுக்கிட்டு இயல்பாகவே இருந்துட்டு போகும். இதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப பெரிய தெய்வத்தன்மை இருக்கணுங்கிற கிடையாது. நம்மக்கிட்ட எல்லா பக்குவமும் இருக்குது, எல்லா நல்ல குணமும் இருக்குது. அந்த நல்ல குணத்தை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாழ்க்கையை ஒரு படைக்கலமாக உபயோகிச்சுக்கிடுவோம். நன்றி, வணக்கம்.